வணக்கம். நாம தினமும் வாங்குற பொருட்களுக்கும் பயன்படுத்துற சேவைகளுக்கும் நமக்கே தெரியாம சில வரிகளை கட்டிட்டு இருக்கோம். இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த மறைமுக வரிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். நீங்க கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கும்போது அதோட விலையோட சேர்த்து ஒரு சின்ன தொகையை அதிகமா கொடுப்பீங்க இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா பணம் எங்க போகுதுன்னு இன்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது நேரா அரசாங்கத்தோட கருவூலத்துக்கு தான் போகுது. ஆனா ஒரு மறைமுகமான வழியில. இதத்தான் நாம மறைமுக வரின்னு சொல்றோம். இதோட கான்செப்டே ரொம்ப சிம்பிளானது தான். ஒருத்தர் மேல விதிக்கப்படுற வரியோட பாரத்தை அவரால இன்னொருத்தர் மேல மாத்தி விட முடிஞ்சா அதுக்கு பேர் தான் மறைமுக வரி. அதாவது வரிய கட்டுறது ஒருத்தரா இருக்கும், ஆனா அதோட உண்மையான சுமைய சுமக்கிறது வேற ஒருத்தரா இருக்கும். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். இதுல தான் விஷயமே இருக்கு. இங்க வரி அரசாங்கத்துக்கு கட்டுறது யாரு? விற்பனையாளர். ஆனா அந்த வரிச்சுமைய முழுசா சுமக்கிறது யாரு? நுகர்வோரான நாம தான். விற்பனையாளர் என்ன பண்றாருன்னா, பொருளோட விலையோட வரியும் சேர்த்து நம்மகிட்ட வாங்கிட்டு அப்புறமா அதை அரசாங்கத்துக்கிட்ட கட்டுறாரு. இதுதான் இந்த வரி அமைப்போட அடிப்படை. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த மறைமுக வரிகளோட முக்கியமான குணங்கள் என்ன? அது நம்ம பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுல மற்றும் ரொம்ப முக்கியமான குணம் வரி சுமைய சுலபமா மாத்தி விட்டுடலாங்கிறது தான். ரெண்டாவதா, இந்த வரிகள் பொருட்களோட விலை ஏத்துறதுனால இது பணவீக்கத்தை ஊக்குவிக்குது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. நம்ம வாங்குற பொருள் சேவை விலையிலேயே வரி சேர்ந்து வர்றதால இதுல வரி ஏய்ப்பு பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. மறைமுக வரினா அது ஒரே ஒரு வரி கிடையாது. அதுல நிறைய வகைகள் இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சில பொதுவான மறைமுக வரிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, முத்தரை தாழ்வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை, மதிப்பு கூட்டு வரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிஎஸ்டின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில நம்ம மேல விதிக்கப்படுது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க இந்த அட்டவணைய பாருங்க. நாம் ஒரு சொத்து வாங்கும்போதோ இல்லாட்டி திருமண பதிவு செய்யும்போதோ கட்டுறதுதான் முத்திரை தாழ்வரி. தியேட்டர்ல படம் பாக்குறப்பவும் ஸ்போர்ட்ஸ் மேட்ச் பார்க்கும்போதும் டிக்கெட் விலையோட சேர்த்து கட்டுறது பொழுதுபோக்கு வரி. ஒரு பொருள் தயாரிக்கப்படுற இடத்திலேயே அது மேல விதிக்கப்படுறதுதான் சுங்கத்தீர்வை, அதாவது கலால் வரி. இப்போ இந்தியாவோட வரைமுக வரி விதிப்பு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம்னு சொல்லப்படுற ஜிஎஸ்டியை பத்தி பார்க்கலாம். இது பல மறைமுக வரிகளை ஒன்னா இணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான வரி அமைப்பு. இந்த ஸ்லைட் ஜிஎஸ்டியோட பயணத்தை ரொம்ப அழகா காட்டுது. மார்ச் 29, 2017 பாராளுமன்றத்துல இந்த சட்டம் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சில மாசத்திலே ஜூலை 1, 2017 இந்தியா முழுக்க அமலுக்கு வந்துச்சு. இது நம்ம நாட்டு வரி அமைப்புல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டியோட தாரக மந்திரமே இதுதான். ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி. இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து வியாபாரத்தை சுலபமாக்குறது தான் இதோட நோக்கம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு மாதிரியா இருந்த பல வரிகளை இது ஒழிச்சது. ஜிஎஸ்டியோட மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, அது பழைய பல முனை வரி முறைய மாத்துனதுதான். முன்னாடி விஏடி சிஸ்டம்ல ஒரு பொருளோட ஒவ்வொரு கட்டத்திலயும் வரி விதிப்பாங்க. இதனால வரிக்கு வரி கட்டுற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி அப்படி இல்ல. அது ஒரு முனை வரி. அதாவது கடைசியா அந்த பொருளை வாங்குற நுகர்வோர் மட்டும் வரி கட்டுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இது வரி அமைப்ப ரொம்பவே எளிதாக்கிடுச்சு. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை தொடுத்து பார்த்திரலாம். இந்த மறைமுக வரியோட பயணம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அதோட முழு பரிமாணமும் நமக்கு நல்லா விளங்கும். அப்போ இதோட சுருக்கம் இதுதான். முதல்ல அரசாங்கம் ஒரு உற்பத்தியாளர் மேல வரி விதிக்குது. ரெண்டாவதா அந்த வரி சுமை பொருளோட விலையில சேர்க்கப்படுது. மூணாவதா நுகர்வோரான நாம அந்த வரியோட சேர்த்து பொருளை வாங்குறோம். கடைசியா விற்பனையாளர் நம்மகிட்டேந்து வாங்கின அந்த வரிய அரசாங்கத்துக்கு செலுத்துறாரு. இந்த 4 படிகள் தான் மறைமுக வரியோட ஒரு முழு சுழற்சி. இறுதியா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட இந்த மறைமுக வரிகள் ரொம்ப அவசியமா? இல்ல ஏழை பணக்காரர்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லார் மேலயும் இது சுமத்தப்படுறதால நுகர்வோருக்கு இது ஒரு கூடுதல் சுமையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?